ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உலர் திராட்சை பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. உலர் திராட்சை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ உலர் திராட்சை எடுத்துருக்கேன். இது நல்லா காம்பு இல்லாமல் ஆஞ்சி எடுத்துக்கணுங்க. ஆஞ்சி எடுத்து நல்லா உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி எடுத்துக்கணும். கழுவி எடுத்துகிட்டு நம்ம இட்லி தட்டில் வச்சு அவிச்சு எடுத்துக்கணுங்க. நல்லா கழுவி எடுத்து வச்சு இப்போ இட்லி குக்கரில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டீமர் இருந்ததுன்னா ஸ்டீமரில் வச்சுக்கோங்க. வச்சாச்சு. வெந்நீர் சூடாக இருக்குது. நம்ம அதில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். மூடி வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா நல்லா வந்துடுங்க. சூப்பராகிட்டு நம்ம வெயிலில் காய போட்டு எடுத்துடலாம். எங்கிட்ட மொட்டை மாட்டில் தான் காய போட்டிருக்கேன். நல்லா காஞ்சிருச்சுங்க. ஒரு நாள் போட்டாலே காஞ்சிரும். 2 நாள் வீட்டில் வச்சு காய போட்டிங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராகிட்டு காய போட்டு எடுத்தாச்சுங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்க. எப்படி சலசலன்னு சத்தம் கேட்க பாருங்கள். நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 1 வருஷம் வரைக்கும் வச்சிடலாங்க. அது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. மோஷன் போகாத குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ரொம்ப நல்லதுங்க.